ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்போட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டவுட்ஸை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்போட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் MBBS BDSக்கான ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இன்றைக்கி தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 22/11/2022 ஈவினிங் 5 PM வரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். யார் யார் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க. இன்றைக்கி தான் கடைசி டேட். ஓகேவா? டவுட் செக்ஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு லிங்கேஸ்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார், டீம்டு யூனிவர்சிட்டி 3rd ரவுண்டு நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? ப்ளீஸ் ஆன்சர். டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் தான் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியை கிளைம் பண்ண முடியும். அப்போ 3rd ரவுண்டுங்கிறது நம்மளுக்கு மாப்பப் ரவுண்டை சொல்கிறாங்க. மாப்பப் ரவுண்டில் லாஸ்ட் இயர் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான வேக்கன்சி இருந்தனால ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் அதுக்குரிய ரூல்ஸ் எப்படின்னு தெரியல. மாப்பப் ரவுண்டில் ஆஸ் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் இயர் நிறையா சீட் இருந்தனால தான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இந்த வருஷம் பண்ண சொல்லலாம். 80% பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 20% நோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. மாப்பப்புக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா நல்லது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கவின் முத்துங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார், 486 BC கம்யூனிட்டி ரேங்க் 3032 கேன் ஐ கெட் தாகூர் மெடிக்கல் காலேஜ் SF MBBS? ப்ளீஸ் ஆன்சர் சார். பிசி கம்யூனிட்டி தாகூர் கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. 486க்கு கிடைக்க ரொம்பவே சான்ஸ் கம்மி. வேறு ஏதாச்சும் காலேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷயா கண்ணன்கிறவங்க கேட்டிருக்காங்க. 519 BC 2276 ரேங்க் திருச்சி SRM பாசிபிளா சார்? கண்டிப்பாக பாசிபிள்மா. திருச்சி SRM நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா 100 சீட் ஆட் ஆக ரவுண்டு 2ல் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான மாதிரி ரவுண்டு 2ல் வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய நோட்டிஃபிகேஷனை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ரவுண்ட் 2ல் ரிலீஸ் ஆகலைனாலும் அந்த 100 சீட்டு ஆட் ஆகலைனாலும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா PSG ஸ்டூடெண்ட்ஸோடைய KMCH ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாறும்போது உங்களுக்கு திருச்சி எஸ்எம்மில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 519க்கு. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெயபாரதி சக்திவேல் 450 MBC இஸ் தேர் எனி பாசிபிள் ஃபார் விவேகானந்தா சான்ஸ் கிடையாது. விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் 450க்கு சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு எமினி சுரேஷுங்கிறவங்க ரவுண்டு 1ல் காட் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் இன் ரீஅலாட்மெண்ட் கேன் ஐ சாய்ஸ் ஃபில் ஆல் கவர்மெண்ட் காலேஜ் ரவுண்ட் ஒன்லி? கண்டிப்பாக நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு SF காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு SF செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சூஸ் ஆகிருக்கு. ரீஅலாட்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் போட்டு ஒரே ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் போடலாம். அது பாசிபிள் தான். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடலாம், இல்லை வெறும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும் போடலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜை போட்டு ஒரே ஒரு ப்ரைவேட் காலேஜ் போடுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் போடலாம். அது உங்களோட பிரியம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சையத் அதத்துல்லா. Somebody please tell me the fee structures of self-financing MBBS college in Chennai and Venkateswara, Chennai. Please, I am not looking for hostel. So what the fees without hostel? Without hostelக்கு உங்களுக்கு வந்து 8 or 9 lakhs கிட்ட வருதான். வித்தவுட் ஹாஸ்டலு ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுலேயுமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து 8 lakhs கிட்ட வருதான். வித்தவுட் ஹாஸ்டலே வந்து 8 or 9 lakhsக்குள்ளே வருதான் உங்களுக்கு வித்தவுட் ஹாஸ்டல். வித்து ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா 11.5 lakhs வருதான். ஓகேவா? வித்து ஹாஸ்டல் 11.5 lakhs. வித்தவுட் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 9 lakhs, அரௌண்ட் 9 lakhs கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸ் சாய்ஸுங்கிறவங்க, சார், ஐ காட் 140 BC கேன் ஐ கெட் MBBS BDS சீட் த்ரோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 2? எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. 140க்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து NRI லேப் சீட் எந்த ஒரு சீட்டுமே சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை த்ரோ மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் சாய்ஸுங்கிறவங்க, சார், ஐ காட் 140 BC கேன் ஐ கெட் MBBS சீட் த்ரோ மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்? அவங்கள தான் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வடபழனி ராஜாங்கிறவங்க, சார், 525 BC கம்யூனிட்டி ஐ காட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிள் கிடையாது. 525க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிள் கிடையாது. பட் PSG மெடிக்கல் காலேஜில் சான்ஸ் இருக்குது. ஆர் KMCH இந்த 2 காலேஜில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள் கிடையாது. PSGலையாச்சும் இல்லை KMCHலையாச்சும் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
வினோதினிங்கிறவங்க கேட்டிருக்காங்க 7.5% ரேங்க் லிஸ்ட் இன்னும் வரலான்னா அண்டு 7.5க்கு எவ்வளோ சீட்டு இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் 116 எஸ்சிக்கு சித்தா கிடைக்குமா? சித்தா கிடைக்க வாய்ப்பு கிடையாது. 116க்கு சித்தா கிடைக்க வாய்ப்பு கிடையாதுமா. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் 7.5%க்கு அண்டு 92.5%க்கான ஆயுஷ் கவுன்சிலிங்கினுடைய சீட் மேட்ரிக்ஸ் கேட்டகரி வைஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாய் உமா மகேஸ்வரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க 355 மார்க் எஸ்சி கம்யூனிட்டி எஸ்எஃப் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக 355க்கு எஸ்சிக்கு கேட்டகரிக்கு செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் ஒரி பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஹிபிஷா பாதின்னு அவங்க பேர் தெரில அவங்களுக்கு. ப்ரோ நான் டிஎன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 2 ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சேன். லூப் கேட்வே ஆஃப்லைன் சலான் மோட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். பட் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேலூர் சிஎம்சி காமிக்கல ப்ரோ. வாட் டு டூ? சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் காமிக்காமே போயிடும். சாய்ஸ் லாக் பண்ணாமல் திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் ஆட் ஆனது காமிக்கும். அப்படி சப்போஸ் திருப்பி உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா சிஎம்சி வெள்ளூரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக சிஎம்சி வெள்ளூரை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் லாக் அவுட் சாய்ஸ் லாக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ட் அகெயின் திஸ் ரவுண்டில் சீட்டில் அலாட்மெண்ட் ஆகலைன்னா லூப் கேட்வே ஆஃப்லைன் சலான் மோட் ரீஃபண்ட் எப்படி ப்ரோ? அது வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மெத்தட்லலாம்ல அவங்க ஒரு டேட்டு எல்லா கவுன்சிலிங்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா எல்லா சீட்ஸுமே உங்களுக்கு ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் 1 டே அவங்க இல்லைனா 1 வீக் டைம் எடுத்துகிட்டு எல்லா விதத்துக்குமே அமௌண்ட் ரீஃபண்ட் போட்டுருவாங்க. ஓகேவா? அதனால் யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. எல்லா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆகிரும் உங்களுக்கு. பட் எதுலேயும் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கக்கூட கிடைக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காசை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீதருங்கிறவங்க கேட்டாங்க ஒய் மெனி வேகன்சிஸ் இன் தாகூர் மெடிக்கல் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் தாகூரில் ஃபீஸ் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார் எஸ்சிஏ 97 பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஒய்எம்எஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் வந்து சான்ஸ் கிடையாது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? பிஇஎம்எஸ்னு என்னது பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி வேணால் ட்ரை பண்ணுங்கள். 97 ஓகேவா? எஸ்சிஏக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டவுட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூமகள் மாறன் கிட்ட 488 பிசி அன்னபூர்ணா இன் ஃபஸ்ட் ரவுண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐ காட் இன் ரவுண்ட் 2ல் சான்ஸ் கிடையாது. 488க்கு தாகூர் கிடைக்க சான்ஸ் கிடையாது. நிவேதா பிரியதர்ஷினிங்கிறவங்க கேட்டுருக்காங்க ப்ரோ மை மார்க் 160 எம்பிசி கேட்டகரி ஐ காட் சித்தா கேட்டகரி அண்டு 7.5 160க்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக சித்தா கேட்டகரியில் 160க்கு சான்ஸு கம்மி சித்தாக்கு. ஓகேவா? வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இஎம்எஸ் பிஇஎம்எஸ் பிஏஎம்எஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சித்தா கிடைக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரிஃபரன்ஸே சித்தா தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக், நெக்ஸ்ட்டு பிஇஎம்எஸ் பிஒய்எம்எஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட் பீட்டர் கேன் வி புட் இன் சாய்ஸ் ஃபில்லிங் 478 ப்ரோ. பிசி கேட்டகரியா? ஓகே, பிசி கேட்டகரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கிடைக்க சான்ஸ் இருக்குது. 478க்கு பிசி கேட்டகரிக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டி விஜயன்கிறவங்க எஸ்சி 376 மார்க் இஸ் வேலம்மாள் இஸ் பாசிபிள். வேலம்மாள் சான்ஸ் கிடையாதுப்பா. வேலம்மாள் சான்ஸே கிடையாது. டிஸ்கவுண்ட் லாவணியாங்கிறவங்க சார் ப்ளீஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை சார் என்ன பண்ணுறது அப்படின்னீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகலை அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக உள்ளுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகாமல் யாருக்கும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பாக போடுறோம்ப்பா. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜினுடைய கண்டிப்பாக கட் ஆஃப் உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் எவ்வளோ மார்க்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரியா சார் 528 பிசிக்கு கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக 528 சான்ஸ் கிடையாதுமா. கவர்மெண்ட் கோட்டா சான்ஸ் கிடையாது. செல்ஃப் ஃபினான்சிங்கில் பிஎஸ்ஜி சான்ஸ் இருக்குது. திலீப் குமார் பிடிஎஸ் எஸ்எஃப் நான் ரவுண்டு 1ல் போடலை. ஆனால் அது காட்டுதுன்னா ஃபில்அப் பண்ணுங்கள். அதனால் எந்த ஒரு கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அவங்களா காமிக்கிறாங்கன்னா அப்படின்னா நம்ம போடுற ஃபில்அப் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுரேஷ்குமாருங்கிற விச் காலேஜ் பெஸ்ட்? வெள்ளூர், திருச்சி, திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு, 2வது திருச்சி, 3வது வெள்ளூர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் 482 மார்க்ஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காட்டலை சாய்ஸ் ஃபில்லிங்கில் காட்டும்பா. லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த கவர்மெண்ட் பிடிஎஸ் காட்டும்.
நெக்ஸ்ட்டு 505 பிசி ரவுண்ட் 2ல் வேலம்மாள் ஆர் எஸ்ஆர்எம் ஆர் கற்பகம் மூணுமே பாசிபிள் கிடையாது, மூணுமே சான்ஸ் கிடையாது. நீங்கள் வேணால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பனிமலர் அந்த மாதிரி காலேஜஸை ட்ரை பண்ணுங்கள். 505க்கு உங்களுக்கு வேலம்மாள் எஸ்ஆர்எம் கற்பகம்லாம் சான்ஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டவுட்டு சையத் அதுல்லாங்கிறவங்க டவுட்டை நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட்டு கிடைக்கலன்னா சீட் ரிட்டைன் ஆகுமா சார்? ஆமாம், ஆல்ரெடி நீங்கள் ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களோட ரவுண்டு 1 சீட்டு உங்கள் கையில் தான் இருக்கும். சார் 471 அருணை ஆர் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. கற்பகம்லாம் சான்ஸே கிடையாது. 471க்கு ரொம்ப பாசிபிள் கம்மி தான். 527 பிசி 2000 இது ஐ காட் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ரவுண்ட் 2 சான்ஸ் கிடையாது. 527க்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷனில் எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. நான் செகண்ட் ரவுண்டில் எனக்கு மேலே இருக்கிற எல்லா ப்ரைவேட் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு மேலே எத்தனை காலேஜ் மொத்தம் 19 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடமலை ராஜாங்கிறவங்க சார் 525 பிசி கவர்மெண்ட் காலேஜஸ் பாசிபிள் கிடையாது, பிஎஸ்ஜி ஆர் கேஎம்சிஹெச் பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் 1 ஐ காட் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் ரீஅலாட்மெண்ட் கேன் சாய்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. நம்ம இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 481 பிஎஸ்டிக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா பாசிபிளாக சார் ஆர் கேஎம்சிஹெச் ஆர் வேலம்மாள் பாசிபிளாக இருக்கும். பிஎஸ்ஜியும் கேஎம்சிஹெச்சும் பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. வேலம்மாள் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ப்ரோ 530 பிசி கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக பாசிபிள். 530க்கெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஏதோ ஒரு நியூ கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் இருக்குது செகண்ட் ரவுண்டில். ஓகேவா? அதனால் ஒரி பண்ண தேவை கிடையாது. இதுவரை நம்ம எஸ்டர்டே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய கமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார் ஐ காட் 140 பிசி கேன் ஐ கெட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு மேனேஜ்மெண்ட்டு சான்ஸு கிடையாது. 140க்கு சான்ஸே கிடையாது. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தேங்க்யூமா தமிழரசி ரமேஷுங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாய் சார் ஐ காட் பிளேஸ்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் இன் ரவுண்ட் 1 ஆஃப் தமிழ்நாடு செலெக்ஷன். தெர் ஆர் 6 PPL in our category BCM in self-financing BDS before me. This is chance for me to get a seat in round 2 self-financing MBBS. சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியமாக. செல்ஃப் ஃபினான்சிங் MBBS உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் கம்மி. செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ்லேயே நீங்கள் தங்கிக்கோங்க, இல்லைனா ரெசிக்னேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அவ்வளோதான். ஓகேவா? செல்ஃப் ஃபினான்சிங் MBBSல கிடைக்க சான்ஸ் கிடையாது. எதனால் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சில பேர் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் எடுத்துருப்பாங்க, ப்ளஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் எடுத்துருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் பிடிஎஸ்காரவங்களும் வந்து பார்ட்டிசிபேட்டிங் செல்ஃப் ஃபினான்சிங் MBBSக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு சான்ஸு கிடையாது. ஓகேவா? இந்த இதுவரையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு எஸ்டர்டே வீடியோ போட்டதுக்கு. இது மூலிமா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தனி வீடியோவை நம்ம கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். இன்னவரையும் யாருமே அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுல நம்ம எல்லாரோட கமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இமெயில்ஸ் ஐடி அண்டு ஃபோன் நம்பரை கெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.